இப்போது பங்குதாரர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதில் வந்து ஒன்று ரெகுலர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று எல்எல்பி லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் பார்ட்னர்ஷிப்பில் ரெகுலர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த பார்ட்னர் வந்து கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கடனை வந்து அவரால் கட்ட முடியல அப்படின்னா, உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து கூட அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அந்த வங்கியோ அந்த நபருக்கோ யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து உரிமை வந்துடும். அதை வந்து நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி இவர் வந்து சிறப்பாக தொழில் பண்ணுறாரு இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு பார்த்து அவரோட பங்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பங்கும் சேர்ந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் வந்து எல்எல்பி லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அதுக்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு அதில் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஆர்ஓசியில் நீங்கள் வந்து அது பதிவு பண்ணணும். அது வந்து வருஷம் ஒரு தடவை வந்து அதை ரினியூ பண்ணணும். அதில் ஒரு சில நிறைய கோட்பாடுகள் இருக்குது, ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அவருடைய கடனை வந்து நீங்கள் சுமக்காமல் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, பங்கு பிரிக்கிறது அப்படின்னா வருஷம் ஒரு தடவை அந்த பங்கை நீங்கள் பிரித்து தான் ஆகணும். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்லையும் வருஷம் ஒரு தடவை நீங்கள் பிரிச்சிடணும். ஓகே, அந்த பங்கை நீங்கள் பிரிக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் டீட்லேயே இவர் எத்தனை % ப்ராஃபிட்டில் பங்கு, 10%, 20%, ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 50க்கு 50 இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பணம் போட்டிருப்பார், வேலை செய்ய மாட்டார். இன்னொருத்தர் வந்து பணமும் போட்டிருப்பார், வேலையும் செய்வார். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 75%, இவருக்கு 25 இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ரொம்ப தெளிவாக அழகாக பிரித்து அந்த ஃபைனான்ஷியல் இயர் ப்ராஃபிட்டை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனம். இதை வந்து தென் அண்ட் தேர் பிரிச்சுக்கிட்டால் உங்களுக்குள்ள ப்ராப்ளமே வராது, நல்லபடியாக போகும். இதை வந்து நாள்பட்டு ஒரு நம்ம 3 வருஷம் கழித்து பிரிச்சுக்கலாம், 5 வருஷம் கழித்து பிரிச்சுக்கலாம், 10 வருஷம் கழித்து பிரிக்கலான்னு வரும்போது தான் பல பிரச்சனைகள் வந்து அப்போ வரும். அப்போ சப்போஸ் கடன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2 பேருக்கும் ஆபத்து இருக்குது. இது வந்து இல்லை மிகப்பெரிய ஒரு லாபம் வந்தாலும் அந்த இடத்துல பிரிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் வருஷம் பார்ட்னர்ஷிப்பில் வர்ற ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இல்லை ஆலோசனை தேவைப்பட்டாலோ தாராளமாக என்னை அணுகலாம். நன்றி, வணக்கம்.